Today's topic is method of separation of variables. இந்த method of separation of variables யூஸ் பண்ணி போன கிளாஸ்ல one dimensional wave equation, one dimensional heat equation, two dimensional Laplace equation in Cartesian form and polar form அதுக்கான solutions வந்து find out பண்ணிருந்தோம். இந்த நாலுத்துல ஏதாவது ஒன்று உங்களுக்கு 8 மார்க் கேள்வியா வரலாம். அப்படி இல்லைன்னா இதே கான்செப்டை யூஸ் பண்ணி இப்போ நான் மாடலுக்கு ஒரு 2 ப்ராப்ளம் நடத்துகிறேன். இந்த 2 ப்ராப்ளத்தில் டைப்பில் உங்களுக்கு ஏதாவது ஒரு 8 மார்க் ப்ராப்ளம் கண்டிப்பாக வரும். Solve by using method of separation of variables. 2x dou z by dou x minus 3y dou z by dou y equals 0. இதுக்கான சொல்யூஷனை method of separation of variables யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கணும். z as a function of x, y ல வந்து இருக்கு. Given 2x dou z by dou x minus 3y dou z by dou y. இதை வந்து ஈக்குவேஷன் 1 வந்து எடுத்துக்கிறோம். இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி z as a function of two variables, xங்கிற வேரியபிள் இருக்கு, yங்கிற வேரியபிள் இருக்கு. அப்போ assumed சொல்யூஷனா நம்ம எதை எடுத்துக்கலாம்? z equal x equal y. Similar to the previous classல நான் இப்போ கிளாஸ் ரூம்ஸ்ல என்ன நடத்தணும் அந்த மாடல் வந்து எடுத்துக்கணும். x stands for x as a function of small x, y as a function of small y. வழக்கமாக என்ன பண்ணணும்? இப்போ dou z by dou x வந்து கண்டுபிடிக்கணும். dou z by dou x னா differentiate with respect to x. x இதை வந்து x பொறுத்து நீங்கள் differentiate பண்ணும்போது x dash y ன்னு வந்து எழுதணும். இதே ஃபங்க்ஷனை y பொறுத்து differentiate பண்ணும்போது y dash ன்னு எழுதுவோம். இந்த இடத்துல x வந்து கான்ஸ்டன்ட், இந்த இடத்துல y வந்து கான்ஸ்டன்ட். இப்போ இந்த ரெண்டு வேல்யூ எடுத்துட்டு போயிட்டு ஈக்குவேஷன் 1ல வந்து சப்ஸ்டிடியூஷன் பண்றோம். அப்போ ஈக்குவேஷன் 1 வந்து எப்படி சேஞ்ச் ஆகும்? 2x x dash y minus 3y capital X y dash equals 0. இப்போ இந்த டாபிக் பேரே வந்து என்னன்னா மெத்தட் ஆஃப் செப்பரேஷன் ஆஃப் வேரியபிள்ஸ். எக்ஸ்லாம் தனியாக ஒரு குரூப்பாக பிரிக்கணும், ஒய்லாம் தனியாக ஒரு குரூப்பாக வந்து பிரிக்கணும். இப்போ இதை ரீஅரேஞ்ச் பண்ணோம்னா 2x x dash by x minus equal 3y y dash by y equal k. இது நம்ம வழக்கமாக எடுத்துக்கிறதா இது மாதிரி ரெண்டு ஈக்குவல் பண்ணிட்டு k இதில் ஒன் டைமென்ஷனல் ஹீட் ஈக்குவேஷன், ஒன் டைமென்ஷனல் வேவ் ஈக்குவேஷன் as well as Laplace and Cartesian form and polar formல இதே ட்ரிக்கை தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷனா என்ன பண்ணணும்? தனித்தனியாக பிரித்து இதை சால்வ் பண்ணணும். ஸ்டெப் 1 நான் இப்போ இதை வந்து எக்ஸை வந்து கன்சிடர் பண்ணுறேன். அந்த ஈக்குவேஷன் 2x x dash x equal k. x dash by x capital X அதனுடைய டெரிவேட்டிவ் மட்டும் வச்சுட்டு என்ன பண்ணுறேன்? ஸ்மால் எக்ஸ் என்னுடைய ஸ்மால் எக்ஸை வந்து கேவுக்கு கீழே வந்து டிவைடரில் எடுத்துகிட்டு போயிடும். இதில் ஒரே ஒரு சேஞ்ச் ஓவர் தான் பண்ணியிருக்கோம். எக்ஸ் டேஷ் பை எக்ஸ் கேபிட்டல் எக்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கும், ஸ்மால் எக்ஸ் இங்கே மல்டிஃபிகேஷனில் இருக்கிறது இந்த சைட் போச்சுன்னா டிவிஷனில் போகும். 1 by x நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கேபிட்டல் எக்ஸ் ஆஸ் ஏ ஃபங்க்ஷன் ஆஃப் கேபிட்டல் எக்ஸ் ஆஸ் ஏ ஃபங்க்ஷன் ஆஃப் ஸ்மால் எக்ஸ், ஸ்மால் எக்ஸினுடைய ஃபங்க்ஷனாக தான் கேபிட்டல் எக்ஸ் வந்து இருக்குது. கரெக்டாக? கேபிட்டல் எக்ஸ் ஆஸ் ஏ ஃபங்க்ஷன் ஆஃப் ஸ்மால் எக்ஸ். அப்போ இந்த எக்ஸ் டேஷை நீங்கள் எப்படி எழுதலாம்? dx by differentiation of capital X divided by small x. அப்போ இந்த ஃபார்மேட்டில் வந்து எழுதலாம் k by 2x. இந்த 1 by x அப்படியே தான் இருக்கும். இந்த x டேஷை மட்டும்தான் இப்படி நான் மாற்றி எழுதுவேன். என்ன ரீசன்? கேபிட்டல் எக்ஸ் ஆஸ் ஏ ஃபங்க்ஷன் ஆஃப் ஸ்மால் எக்ஸ். அப்போ அதனுடைய டெரிவேட்டிவ் dx divided by small x, அது differentiation of small x. இப்போ இது ரெண்டும் தனித்தனியாக பிரிக்கலாம். dx by x அது கேபிட்டல் எக்ஸ்லாம் ஒரு சைடு, ஸ்மால் எக்ஸ்லாம் இன்னொரு சைடு வந்து எடுத்துகிட்டு போகலாம். dx by capital X equal k divided by 2x into dx. இப்போ இதை இன்டகிரேட் பண்ணோம்னா என்ன ஆன்சர் கிடைக்கும் தெரியல. dx by x நோட இன்டகிரேஷன் வந்து என்ன? லாகரிதம் ஆஃப் x. இப்போ ரெண்டு சைடு இன்டகிரேட் பண்ணுறீங்க. இதை இன்டகிரேட் பண்ணும்போது log x ன்னு கிடைக்கும். k by 2 கான்ஸ்டன்ட் dx by x, dx by x இன்டகிரேட் பண்ணோம்னா log x. இதில் கான்ஸ்டன்ட் வந்து நான் சேர்க்கணும். இப்போ கான்ஸ்டன்ட் சேர்க்கணும், ரெண்டுமே லாகாக வரும்போது கான்ஸ்டன்ட்டை நம்ம எப்படி தான் சேர்க்கணும்? இன் டேர்ம்ஸ் ஆஃப் லாகரிதமில் சேர்த்தா கேன்சலேஷன் வந்து ஈஸியாக இருக்கும். இது ஆல்ரெடி யூனிட் 1ல இந்த பார்ஷியல் டிஃபரன்ஷியேஷனுடைய சொல்யூஷன்ஸ் கண்டுபிடிக்கிறதுல இதே ட்ரிக்கை தான் யூஸ் பண்ணியிருக்கோம். கரெக்டாக?
இப்போ log x equal log of இது என்ன இதனுடைய பவருக்கு மேலே போகும் log of a power m equal எதுக்கு equal m into log a க்கு வந்து equal இப்போ இது இங்கே ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய இந்த கான்ஸ்டன்ட் வந்து லாகரதம்னுடைய இதனுடைய பவருக்கு மேலே எடுத்துகிட்டு போகலாம் ஆனால் இந்த டேர்ம் வந்து கிடச்சிது log of x k by 2 plus log c1 log a plus log b எதுக்கு ஈக்குவல் log ab க்கு வந்து ஈக்குவல் log வந்து அடிஷனில் இருந்ததுன்னா அது எப்படி எழுதலாம் in terms of multiplication எழுதலாம் log x log of x k by 2 into c1 log cancel ஆகும் எப்படி கேன்சல் ஆகும் e to the power ரைஸ் பண்ணணும்னா log வந்து கேன்சல் ஆகும் கேன்சல் ஆகும்போது capital X equal small x power k by 2 into c1 இப்போ one part of the equation வந்து சால்வ் பண்ணிட்டோம் சேம் ப்ரொசீஜர் இதை என்ன பண்ணணும் இப்போ அடுத்தது capital Y ஐ எடுத்துட்டு equal of constant k அதை வந்து சால்வ் பண்ணணும் 3y y dash by y equal k xல என்ன பண்ணணும் அதே இதுதான் இங்கேயும் பண்ண போறோம் இப்போ என்ன பண்ணணும் y dash by y கேபிட்டல் yல ஒரு சைடு ஸ்மால் y வந்து இங்க மல்டிப்ளிகேஷன்ல இருக்கிறது இந்த சைடுல வந்து என்ன ஆகும் டிவிஷன்ல வந்து போகும் capital Y as a function of small y capital Y as a function of small y அப்ப இது எப்படி எழுதலாம் 1 by 1 divided by capital Y dy by dy equal k 3y இப்போ capital Y ல ஒரு சைடு small y ல ஒரு சைடு எடுத்துட்டு போகணும் dy by y இதை இந்த சைடுல நிறுத்திடுறோம் இந்த small dy வந்து எந்த சைடு போகும் இந்த சைடு வந்து போயிடும் k by 3y into dy again integrationல dx by x நோட integration வந்து log x dy by y இதனோட integral வந்து log y னு கிடைக்கும் k by 3 constant dy by y equal log y plus log c2 x ல என்ன பண்ணனுமோ அதே மாதிரி தான் இந்த இடத்துலயும் இப்போ அடுத்த ஸ்டெப் வந்து என்ன பண்ணணும் இந்த k by 3 constant வந்து y னுடைய பவருக்கு மேல எடுத்துட்டு போகணும் அந்த ஃபார்முலா வந்து என்ன ஃபார்முலா சொல்லியிருக்கேன் log a power m equal m into log e நீங்க logarithmic formula நீங்க கூகுள்ல சர்ச் பண்ணீங்கனா இந்த ஃபார்முலாஸ் பேசிக் logarithmic formulasல உங்களுக்கு கிடைச்சிடும் இப்போ அடுத்து log a plus log b னா என்ன பண்ணனும் ரெண்டத்தையும் log of ab னு வந்து எழுதணும் இது ரெண்டும் அடிஷன்ல இருக்கு அடிஷன்ல இருக்கிறது in terms of multiplicationல எழுதணும் இதுலயும் வந்து என்ன log வந்து கேன்சல் ஆகும் எப்படி கேன்சல் ஆகும் e to the power ரைஸ் பண்ணும்போது log வந்து கேன்சல் ஆயிடும் இப்போ y capital Y equal y to the power k by 3 into c2 இப்போ என் கையில capital X இருக்கு capital Y இருக்கு ரெண்டுத்தையும் ப்ராடக்ட் பண்ணி எழுதணும் z small z as a capital X into capital X னுடைய சொல்யூஷன் c1 x to the power k by 2 y k by 3 into c2 c1 c2 ரெண்டு கான்ஸ்டன்ட்டையும் ப்ராடக்ட் பண்றோம் x to the power k by 2 y to the power k by 3 இப்போ ரெண்டு கான்ஸ்டன்ட் இருக்குன்னா கிடைக்கிறது வந்து என்னவா தான் இருக்கும் அதுவும் ஒரு கான்ஸ்டன்ட்டா தான் இருக்கும் இப்போ ஃபார் an example 3 into 7 னு எடுத்துக்கங்க இது ரெண்டு கான்ஸ்டன்ட் நீங்க ப்ராடக்ட் பண்ணீங்கன்னா கிடைக்கக்கூடிய ஆன்சர் வந்து என்ன 21ங்கற ஒரு சிங்கிள் கான்ஸ்டன்ட்டா கிடைக்கும் அப்ப c1 c2ங்கற அந்த கான்ஸ்டன்ட்டை கிளப் பண்ணி என்ன பண்ணலாம் c1 c2ங்கற அந்த கான்ஸ்டன்ட்டை கிளப் பண்ணி என்ன பண்ணலாம் ஒரு சிங்கிள் கான்ஸ்டன்ட்டா வந்து எழுதிக்கலாம் புரியுதா which is nothing but a z equal a x to the power k by 2 y k by 3 இது ரொம்ப சிம்பிளான ப்ராப்ளம் இது வந்து 8 மார்க் क्वेश्चन உங்களுக்கு வரும் எந்த ஐடியாவை யூஸ் பண்ணிருக்கோம் ஒன் டைமென்ஷன் ஹீட் ஈக்குவேஷன் வேவ் ஈக்குவேஷன்ல என்ன ஐடியாவை யூஸ் பண்ணிருக்கோம் மெத்தட் ஆஃப் செப்பரேஷன் ஆஃப் வேரியபிள்ல சேம் டிட்டோ அதை இங்க ஃபாலோ பண்றோம் இப்போ இதல அடுத்த லெவல் 1 இருக்கு இப்போ நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் இதுல ரெண்டு கான்ஸ்டன்ட் இருக்கு a ங்கற ஒரு கான்ஸ்டன்ட் இருக்கு k ங்கற ஒரு கான்ஸ்டன்ட் இருக்கு இதனுடைய மதிப்பையும் கண்டுபிடிக்கல எப்பனா ஒரு சில சமயம் இனிஷியல் கண்டிஷன்ஸ் வந்து கொடுத்திருப்பாங்க அந்த ப்ராப்ளத்துல ஒரு இனிஷியல் கண்டிஷன் இருந்ததுன்னா இந்த a னுடைய மதிப்பையும் k னுடைய மதிப்பையும் கண்டுபிடிக்கலாம் அது ஒரு சில சமயம் क्वेश्चन பேப்பர் செட்டஸ் அது வந்து 16 மார்க் கேள்வியாவும் வந்திருக்கு next problem using the method of separation of variables solve dou u by dou x equal 2 into dou u by dou t plus u where u of x comma 0 equals 6 e to the power minus 3x இதை இந்த லாஸ்ட் பார்ட்ல தான் யூஸ் பண்ணுவோம் இதை எதுக்காக யூஸ் பண்ணனும்னா a னுடைய மதிப்பையும் k னுடைய மதிப்பையும் யூஸ் பண்றதுக்கு தான் கண்டுபிடிக்கணும் dou u by dou x 2 dou u by dou t plus u போன ப்ராப்ளத்துல z as a function of x, y ல இருந்தது இப்போ in place of z க்கு பதிலா என்ன வேரியபிள் வந்திருக்குன்னா u வந்திருக்கு
இப்போ யூவில் 2 வேரியபிள் இருக்குது, எக்ஸ் இருக்குது, டி இருக்குது. அப்போ அசியூம்டு சொல்யூஷனாக எதை எடுத்துக்கணும்? ஸ்மால் யூ ஈக்குவல் ப்ராடக்ட் ஆஃப் கேபிட்டல் எக்ஸ் இன்ட்டு கேபிட்டல் டின்னு வந்து எடுத்துக்கணும். இதை given ஈக்குவேஷன் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி u as a function of small x, u as a function of small t ன்னு இருக்கு. அப்போ அது ரெண்டுத்துடைய மெத்தட் ஆஃப் செப்பரேஷன் ஆஃப் ரெண்டு வேரியபிள் எழுதணும். கேபிட்டல் எக்ஸ் as a function of small x, capital T as a function of small t. dou a by dou x என்ன வரும்? x dot capital X dash of t. அடுத்தது dou a by dou t னா x into t dash. இது ரொம்ப சிம்பிள். அடுத்தது இந்த ஈக்குவேஷன் 1ல வந்து சப்ஸ்டிடியூஷன் பண்றோம். x dash of t 2x t dash plus x into t. இதெல்லாம் x காமனா வெளிய எடுத்துலாம். 2 dash of t plus t. இப்போ வழக்கமா என்ன பண்ணணும்? x லாம் ஒரு பக்கமும் t லாம் ஒரு பக்கமும் எடுத்துட்டு போகணும். x dash by x 2t dash plus t. இப்போ இது ரெண்டு ஈக்குவல் டு சம் கான்ஸ்டன்ட் kங்கிற ஒரு கான்ஸ்டன்ட்க்கு ஈக்குவல் பண்ணணும். வழக்கமா கண்டுபிடிக்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் x dash by x equal k 1 by x dx by x. என்ன கேபிட்டல் x இந்த x dash தான் இப்படி மாத்தி எழுதிருக்கிற 1 by x வந்து as usual சேமா வந்துரும். capital X as a function of small x d capital X divided by differentiation of small x equal k. அடுத்தது என்ன பண்ணணும்? கேபிட்டல் x லாம் ஒரு சைடு, ஸ்மால் x லாம் ஒரு சைடு. dx by x எழுதுறீங்க, dx இந்த சைடு வந்து எடுத்துட்டு போகணும். இப்போ இதை இன்டகிரேஷன் பண்ணும்போது வழக்கமா இதுல வந்து என்ன log x, ஆனா இதுல வந்து என்ன k கான்ஸ்டன்ட், dx இன்டகிரேட் பண்ணோம்னா ஆன்சர் வந்து என்ன கிடைக்கும்? x. இதெல்லாம் லாக்ல வந்து கான்ஸ்டன்ட் சேர்க்க முடியாது, ஏன்னா இந்த சைடுல லாக் கிடையாது. அதனால நீங்க ஆர்டினரியா c1ங்கிற கான்ஸ்டன்ட்டாவே வந்து சேர்த்துக்கலாம். ஈனுடைய பவருக்கு ரைஸ் பண்ணும்போது கேபிட்டல் X ஈக்குவல் e பவர் kx பிளஸ் c1ங்கிற சொல்யூஷன் வந்து கிடைச்சிடும். இதை தனித்தனியா பிரிக்கலாம். e பவர் kx இன்ட்டு e டு த பவர் c1ன்னு பிரிக்கலாம். e டு த பவர் c1 ஈனுடைய பவர்ல ஒரு கான்ஸ்டன்ட் கிடைச்சிருக்கு. அப்போ ஏதோ ஒரு சம் வேல்யூவாக தான் இருக்கும், அதுவும் ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூவாக தான் இருக்கும். நீங்கள் வேணும்னா இ ஸ்கொயர் அல்லது இ கியூப் நீங்கள் கால்குலேட்டர் அடிங்க, ஏதோ சம் வேல்யூ வந்து டிஸ்பிளே பண்ணி காட்டும், அதுவும் ஒரு கான்ஸ்டன்ட். இப்போ எக்ஸ் ஈக்குவல் ஏ இ டு த பவர் எக்ஸ். இது ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் த சொல்யூஷன். செகண்ட் பார்ட் இதே மாதிரி கண்டுபிடிக்கணும். இதுக்கு முன்னாடி எப்படின்னா 2t dash plus t divided by t இருக்கு. t t கேன்சல் பண்ணோம்னா இங்கே 1ன்னு கிடைச்சிரும். ஈக்குவல் கே, அது மட்டும் தான் வித்தியாசம். இந்த பிளஸ் 1 இந்த சைட் போச்சுன்னா மைனஸ் 1 வரும், k மைனஸ் 1. அடுத்தது இந்த 2 வந்து k டிவைடட்ல எடுத்துப்போம், k மைனஸ் 1 பை 2. இந்த t dash தான் எப்படி எழுதலாம்? dt by dt, அதாவது ஸ்மால் t in terms of small t ல எழுதுவோம். இந்த 1 by t கான்ஸ்டன்ட். வழக்கமாக அதை பிரிக்கிற மாதிரி என்ன பண்ணணும்? கேபிட்டல் d லாம் ஒரு சைடு, ஸ்மால் dt இந்த சைடு வந்து எடுத்துட்டு போகணும். இதை இன்டகிரல் பண்ணா log of t equal 1 by 2 k minus 1t plus c2 வந்து கிடைக்கும். ஈனுடைய பவருக்கு ரைஸ் பண்றோம். அப்போ என்ன ஆகும்? e பவர் log t வந்து t ன்னு வந்துரும். மீதி டேர்ம் e to the power 1 by 2 k minus 1t plus c2. இப்போ a பவர் m into a பவர் n எப்படி எழுதலாம்? a பவர் m plus n. ரிவர்ஸ் டைரக்ஷன்ல எழுதும்போது a பவர் m plus n ன்னு இருக்கிறத a பவர் m into a பவர் n ன்னு பிரிக்கிற மாதிரி இது ரெண்டுத்தையும் தனித்தனியா பிரிச்சிடலாம். e to the power 1 by 2 k minus 1t தனியாகவும் e to the power c by 2 இது தனியாக வந்து பிரிக்கலாம். இது வந்து as usual ஒரு கான்ஸ்டன்ட், இதுக்கு பேர் வந்து b வந்து கொடுக்கலாம். t equal b e to the power 1 by 2 k minus 1t. இது வரைக்கும் சிம்பிள். இப்போ அடுத்தது வழக்கமாக பண்ணுற மாதிரி u as a function of capital X t. இப்போ இவங்க ரெண்டு பேரையும் ப்ராடக்ட் பண்ணுறது. இது கேபிட்டல் எக்ஸ்னுடைய வேல்யூ, இது கேபிட்டல் t னுடைய வேல்யூ. ab இவங்க ரெண்டு பேரையும் பெருக்கி e to the power kx 1 by 2 k minus 1 into t. ரெண்டு கான்ஸ்டன்ட்டை பெருக்கினீங்கன்னா கிடைக்கிறதும் ஒரு கான்ஸ்டன்ட்டாக தான் இருக்கும். ab வந்து எப்படி எழுதலாம்? c e to the power kx plus 1 by 2 k minus 1 into t. இப்போ இதில் என்ன டாஸ்க்னா இந்த ஸ்மால் c னுடைய மதிப்பையும் ஸ்மால் k னுடைய மதிப்பையும் கண்டுபிடிக்கணும். அதுக்கு தான் எந்த கண்டிஷன் யூஸ் பண்ணணும்? கொடுத்துருக்கூடிய இனிஷியல் கண்டிஷன் யூஸ் பண்ணணும். அது இது given initial condition. அதாவது என்ன பண்ணணும்னா x இருக்க வேண்டிய இடத்துல x னு எழுதணும். when t equals 0 u of x, 0 t னுடைய மதிப்பு 0 ஆச்சுன்னா இந்த வேல்யூ வரும் அப்படின்றத அவங்க ஏற்கனவே ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சிருக்காங்க. இப்போ இது நம்மளுடைய சொல்யூஷன் u of x, t. இப்போ நம்ம அதை ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்யூஷன் இது கொடுத்துருக்கூடிய given condition.
டீன்னு இருக்க வேண்டிய இடத்துல ஜீரோன்னு மாற்றுங்க. இந்த இடத்துல u of x, 0 மாறும். u of x, 0 வேல்யூ வந்து என்ன? 6 e to the power minus 3x. அதை லெஃப்ட் ஹேண்ட் சைடில் எழுதணும். அதில் என்ன பண்ணியிருக்கேன்? டீனுடைய மதிப்பு 0, u of x, 0, u of x, 0, 6 e to the power minus 3x. அப்போ இந்த இடத்துல என்ன பண்ணணும்? டீனுடைய மதிப்பு 0. டீனுடைய மதிப்பு 0னா 0 கூட k minus 1 பெருக்கும்போது அதனுடைய வேல்யூ என்ன ஆகும்? 0ன்னு மாறும். 0 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா அதனுடைய ஆன்சரும் 0. அப்போ c e to the power kx வந்து கிடைக்கும். ஃபைனலா 6 e to the power minus 3x equal c e to the power kx. இது ரெண்டும் ஈக்குவல். இது ரெண்டும் இந்த ஈக்குவாலிட்டி மெயின்டைன் ஆகணும்னா ஸ்மால் c னுடைய மதிப்பு என்னவா இருக்கணும்? 6ஆ இருக்கணும். k னுடைய மதிப்பு என்னவா இருக்கணும்? -3ஆ இருக்கணும். ஏன்னா இந்த டெரிவேஷன் பிரகாரம் இது ரெண்டும் வந்து ஈக்குவல். அப்போ ஸ்மால் c 6, கேபிட்டல் k வந்து ஸ்மால் k னுடைய மதிப்பு வந்து -3. இது ரொம்ப சிம்பிள் தான். which implies c equal 6, k equal -3. இதை கொடுத்துருக்கூடிய அந்த சொல்யூஷன் பார்ட்டில் வந்து சப்ஸ்டிட் பண்ணு. இப்போ இங்கே k இருக்க வேண்டிய இடத்துல -3ன்னு சப்ஸ்டிட் பண்ணிட்டேன். இந்த இடத்துல k இருக்க வேண்டிய இடத்துல -3, c இருக்க வேண்டிய இடத்துல 6. இப்போ -3யும் -1யும் ஆட் பண்ணோம்னா என்ன வரும்? -4. -4 ரெண்டால் டிவைட் பண்ணால் -2t. இதான் இந்த ஃபைனல் ஆன்சர். u of x, t equal 6 e to the power minus 3x minus 2t. This is the required solution. இது வந்து 16 மார்க் ப்ராப்ளமாக வரும். எல்லாம் ஒரு சில சமயம் 8 மார்க் ப்ராப்ளமாகவும் இந்த கேள்வி வந்து கேட்கலாம். ஃபார் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? இந்த ரெண்டு ப்ராப்ளத்தை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். 3 dou u by dou x plus 2 dou u by dou y equal 0. u as a function of capital X, u as a function of small x, u as a function of small y. அப்போ இதெல்லாம் ரெண்டு வேரியபிள் இருக்குது. அசியூம்டு சொல்யூஷன் என்ன எடுத்துக்கணும்? u equal u small u equal capital X capital Y ன்னு எடுத்துட்டு நீங்கள் சொல்யூஷன் கண்டுபிடிங்க. ஃபைனலாக அந்த கான்ஸ்டன்ட் c னுடைய மதிப்பு அல்லது k னுடைய மதிப்பையே கண்டுபிடிக்கிறது இந்த கான்ஸ்டன்ட். இப்போ இந்த இடத்துல t பதில் என்ன இருக்குது? y இருக்குது. y-ன்னு இருக்க வேண்டிய இடத்துல 0 சப்ஸ்டிட் பண்ணுங்கள். சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா அந்த ரெண்டுத்தையும் ஈக்குவல் பண்ணும்போது ஆன்சர் வந்து கிடைச்சிடும். இங்கே என்ன கிடையாது, அங்கே ஸ்மால் t வந்தது, இங்கே ஒய்னு வந்துருக்கும். வேரியபிள் மட்டும்தான் வித்தியாசம். ஒய்னு இருக்க வேண்டிய இடத்துல 0ன்னு சப்ஸ்டிட் பண்ணி ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும். c-னுடைய மதிப்பு கிடைச்சிடும், k-னுடைய மதிப்பு கிடைச்சிடும். சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா ஃபைனல் ஆன்சர் வந்து புரியுதுங்களா? இங்கே ஆன்சர் இதை செக் பண்ணுங்கள். u of x, y 4 of e to the power 3/2y minus x. இதான் அதனுடைய ஆன்சர். நான் மீண்டும் ரிப்பீட் பண்ணுறேன். உங்களுடைய ஆன்சர் வந்து எதில் ஒரு இன் டேர்ம்ஸ் ஆஃப் xyல வரும். yன்னு இருக்க வேண்டிய இடத்துல 0 சப்ஸ்டிட் பண்ணி இந்த இனிஷியல் கண்டிஷன் அப்ளை பண்ணுங்கள். ஆன்சர் ரொம்ப சிம்பிளாக வந்து கிடைச்சிடும். புரியுதுங்களா? இதே மாடலில் இன்னொரு ப்ராப்ளமும் கொடுத்துருக்குறேன். dou u by dou x plus u dou u by dou t which is similar to நான் நடத்தின அதே ரெண்டாவது ப்ராப்ளம் அதே மாடலில் தான் வந்திருக்கு. இதை அப்ளை பண்ணுங்கள். ஒரு சில சமயம் u of x, 0 தர மாட்டாங்க. u of 4 e to the power minus 3x when t equals 0. இதில் என்ன நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னா ஸ்மால் u இதில் ரெண்டு வேரியபிள் இருக்குது. எக்ஸுங்கிற வேரியபிள் இதில் டீனுடைய மதிப்பு தான் என்னென்னு கொடுத்துருக்குறாங்க? 0ன்னு கொடுத்துருக்காங்க. டீனுடைய மதிப்பு 0 ஈக்குவல் 4 e to the power minus 3x. u of x, 0 சாரி இது வந்து சரியாக எழுதுற. u of x, 0 equal 4 e to the power minus 3x. இதை தான் இப்படி வேர்டிங்கில் கொடுத்துருக்காங்க. இது மாதிரி கொஷின் வந்ததுன்னா இதை ஏதோ புது கணக்கு நினச்சி விட்டுட்டு வந்துடக்கூடாது. u equal 4 e to the power minus 3x when t equals 0. What its meaning is that u of x, 0 equal 4 e to the power minus 3x தான் இப்படி சென்டென்ஸாக கொடுத்துருக்குறாங்க. இப்படியும் வந்து கொஷின் வரலாம். புரியுதுங்களா? இந்த ரெண்டாவது மாடல் ப்ராப்ளத்தில் இதை நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்து ரொம்ப சீக்கிரமாக வந்து கிடச்சிடும். அது டிஃபிகல்ட்டி எதுவும் இருக்காது. உங்கள் ஆன்சர் வந்து என்ன ஆன்சர் வருதான்றதை செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச். ஐ ஹோப் திஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இதோட ரெண்டாவது யூனிட் வந்து கம்ப்ளீட் ஆகுது. நெக்ஸ்ட் கிளாஸில் இருந்து அடுத்த யூனிட் நெக்ஸ்ட் யூனிட் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறோம். தேங்க்யூ ஸோ மச்.